படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டேய் தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு. அப்போ அந்த குரலை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். அண்ணன் ஒரு புக்கு எழுதிட்டாரு. ஸோ நீங்க இவ்வளவு கவிதை எழுதிருக்கீங்கல்ல, ஸோ உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை நான் படிக்கட்டுமா? பத்திரிகையாளர்களோட ரியூனியன் வச்சுக்கலாம். 3 பேர் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க கலைஞர்களா மாறிட்டாங்க. பாருங்க, எல்லாமாவும் நாங்க இருப்போம். வாழ்வின் கடைக்கோடியிலிருந்து வரக்கூடிய ஒரு எளிய மனிதன். அந்த பெண்ணும் அப்படிதான். அவங்க 2 பேருக்குமான காதலை சொல்லணும், அவங்க கணவன் மனைவி. அப்போ அதில் ஒரு வரி எழுதியிருப்பாரு, மாசம் சில போன பின்னே மாணிக்கமா ரெட்டப்பில்லை ஒன்னா நீ பெத்து தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. நீங்க அடிக்கடி பாக்குற அந்த வீட்டுல என்ன மரம் இருக்கு? அங்க வேப்ப மரம் இருக்கு. மாட்டிக்கிட்டாப்புல. மின்சார ரயிலும் குயில் போல கூதைங்கிறது தான் அந்த பாடலில் எழுதுனது. வண்ண குயில் போலன்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக அதை வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போணுச்சு. மகா பிடாரி காதல் கவிதை தொகுப்பு பற்றியும் யுகபாரதி அவர்களை பற்றியும் பேச ஊடகவியலாளர் திருமிகு கார்த்திகை செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரியூனியன் ஆயிடுச்சு. ஸோ பேசலாம் சார். இது நீங்க பத்திரிகையாளர்களோட ரியூனியன் வச்சுக்கலாம். 3 பேர் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க கலைஞர்களா மாறிட்டாங்க. பாருங்க, எல்லாமாவும் நாங்க இருப்போம். சூப்பர் சார். வணக்கம் நண்பர்களே. இது ஒரு அன்பால் நிறைந்த அரங்கம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க. நிறைய இது வந்து எனக்கு கொஞ்சம் புதுமையான ஒரு அரங்கு தான். இலக்கியம் சார்ந்த கூட்டங்களுக்கு நான் ரொம்ப குறைவாக தான் போகிறது. அதுலேயும் கவிதை சார்ந்த இடங்கள் ரொம்ப குறைவு. காதல் கவிதைகளுக்கு எனக்கும் தொடர்பே இல்லை. மாலை நேர இந்த விவாத நிகழ்ச்சிகளை பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க, அரசியலில் பயங்கர அடிதடியாக நடந்துட்டுருக்கு, ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளவு கடுமையாக சண்டை போட்டுக்கிறாங்க, இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கிறீங்களே, கோவம் வராதா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் கோவம் வரும். இந்த அரங்கமே ரொம்ப முக்கியமானது. இந்த ஆனந்த விகடன் என் மீது எப்போதுமே அன்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகம். ஆனந்த விகடனுக்கும் இந்த நான் சொல்ல போகிற நிகழ்வுக்கும் ரொம்ப முக்கியமான தொடர்பும் கூட. விகடனில் வேலை பார்க்கணுன்னு நினச்ச ஒருத்தன் படிக்கிற காலத்தில், அதுக்கு பிறகு விகடனில் ஒரு விருது அறிவிக்கப்படுது. 2017, 18லலாம். 2017 நான் ஒரு சிறந்த நெறியாளர் அப்படிங்கிற விருது, 18 சிறந்த ஊடகம் அப்படின்னு 2 மேடைகளும் உயர்னேன். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்த ஒரு நேரம். ஏன்னா விகடனில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு வந்து விகடன் நம்மளை வந்து கொண்டாடுது. விகடன் விருதுகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற விருதுகள்லாம், பெரும்பாலான விருதுகளுக்கு நாம் அப்ளை பண்ணணும், விகடன் அவர்களாக தேர்வு செய்வாங்க. அப்போ அவர்களாக தேர்வு செய்யக்கூடிய விருதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த சிறந்த நெறியாளர் விருதை பெறப்போ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னோட இருக்கக்கூடிய சக செய்தியாளர்கள் அல்லது ஊடகத்துறையிலே இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள், விகடன் திரு சீனிவாசன் அவர்கள் தொடங்கி திரு நக்கீரன் கோபால், அதே போல் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே, திரு திருமாவேலன், கண்ணன், திரு குணசேகரன், கவிதா அப்படின்னு எல்லாரும் மேடையில் ஏறி அந்த விருதை வாங்கும்போது கொஞ்சம் சின்ன ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. விருதை வாங்கிட்டோம். அது வாங்கினப்ப மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமும் இந்த அரசியல் ரீதியாக கடுமையான மோதல்கள்லாம் இருக்கே, உங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் மாறுச்சு, சங்கடமாக மாறுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் கோபம் வரும், நம்ம கோவப்படலாமே நினைக்கிறப்ப அந்த விருதுக்கு ஒருத்தர் வந்து அந்த விருதை கொடுக்கும்போது ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்தாரு. அன்பின் நெறியாளர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. கோவம் வரும்போதெல்லாம் நமக்கு இந்த அன்பின் நெறியாளருங்கிறது முன்னாடி வந்து நிற்கும். இப்போ நம்ம கோவப்பட முடியாது, ஏன்னா அன்பின் நெறியாளர்னு சொல்லிட்டாங்களே, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணுமேன்னு. அப்படி என்னுடைய கோவத்தை எப்போதும் அன்பானவாகவே நான் வந்து உலகத்துக்கு காமிக்கிறனும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கட்டுப்பாட்டை போட்டவர் நண்பர் ராஜமுருகன். அன்பின் நெறியாளர் அப்படிங்கிற அடையாளத்தை வந்து ராஜமுருகன் தான் கொடுத்தாரு, எழுதினாரு. அப்போ விகடனில் இருந்தார். ராஜமுருகனையும் என்னால் எப்பவுமே பிரித்து பார்க்க முடியாது. நிறைய அவரோடையும் அனுபவங்களும் பேசுறதுக்கான விஷயங்களும் இருக்குது. யுகபாரதி அவர்களை வந்து பல ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக அப்படின்னு பல 10 ஆண்டுகள்னு சொல்லணும், அவரோட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. பொதிகை தொலைக்காட்சியில் காலை தென்றல்னு இப்போ காலையில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும். நான் வந்து நியூஸ் அனாலிசிஸ்க்காக போவேன். 2002, 3, 4 காலகட்டம். அது ஒரு 10 நிமிடம் இருக்கும். பெருசாக பொதிகையில் அனலைஸ்லாம் பண்ண முடியாது. இருக்கிற செய்தியை
அப்படியே ஒரு டீகோட் பண்ணுறீங்களே, அதில் வேறு விதமாக அதை ரொம்ப சுருக்கி டீகோட் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டம் அது. அதை பண்ணி முடிச்சப்புறம் அடுத்த செக்மெண்ட் வந்து கவிஞர் வருவார். அவர் இலக்கியம் சார்ந்த விஷயங்களை நேரலையில் சொல்கிறதுக்கானதாக இருக்கும். அப்போது காலை நேரங்களில் எல்லா கவிஞர்களோடும் அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கவிஞர்களோட பழக்கம் உண்டு. யுகபாரதி நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு நண்பராகவும் தோழராகவும் இருக்கக்கூடியதுனா அது ரொம்ப அற்புதமான மறக்க முடியாத பொழுதுகள். பாரதியும் பாரதிதாசனையும் படிக்காத அல்லது உணராத கவிஞர்கள் இருக்க முடியாது. அதே போல் யுகபாரதியை கேட்காத இந்த தலைமுறை இளைஞர்கள் இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அவருடைய பாடல்களாகவோ அல்லது மேடைகளில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், இந்த பாடல் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலேருந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்காத ஒரு தலைமுறை இருக்கவே முடியாது. புதிய தலைமுறையில் இருந்தபோது அவருக்கு தமிழன் விருதுகளை வழங்கி அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் பெருமையாகவும் இருந்தது. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவரும் வந்திருந்தார். அதற்கு பிறகு இப்போ மகுடம் விருதுகளை வழங்கும் போது அந்த விருதுகளை தேர்வு செய்யக்கூடிய குழுவிலையும் எங்களோட பயணிக்கக்கூடிய ஒருத்தர். லிரிசிஸ்ட் ஆஃப் தி டிகேட்னு நாங்கள் விருதும் கொடுத்துருக்கணும். நான் அதை முழுமையாக நம்புகிறேன். இந்த 10 ஆண்டுகளுடைய ஆகச்சிறந்த ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு யுகபாரதியை நான் பார்க்குறேன். சமகாலத்தில் வந்து அப்படி ஒரு ஆகச்சிறந்த கவிஞன், பாடலாசிரியன், சமூக பார்வையோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அறம் பற்றி பேசினாங்க. முழுமையாக அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில் இருக்கார் அப்படின்னா நான் யுகபாரதியை உறுதியாக சொல்ல முடியும். அன்பாக இருக்கணுமா அறிவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அறத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அன்பையும் அறிவையும் வள்ளுவன் வந்து அறத்துப்பாலில் தான் வச்சுருப்பாரு. அறம் சார்ந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறதுல அது வந்து நான் யுகபாரதியிட்ட பார்த்துட்டே இருக்கிறேன். அவருடைய பாடல்களாகட்டும் அல்லது கவிதைகளாகட்டும் அது வந்து ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையோடையும் சேர்த்தே இருக்கும். ஒரு சக மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சமூக நீதியை சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லா விதமான அவருடைய உரையாடல்களையும் எழுத்துக்கள்லையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்றுங்கிறது வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையை, சமூக நீதியை சொல்லிக்கிட்டே இருப்பார். கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் காதல் வருமா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா யுகபாரதியை நம்ம அப்படியே காமிக்கலாம். காதலின் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட கவிஞன். அடுத்த இடத்துல அவரை வச்சிருவோம். கம்யூனிஸ்டுகள் ஆக்சுவலா சமூகத்தை நேசிக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து இன்னும் கூடுதலா ஒவ்வொரு தனிநபரையும் நேசிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து காதலும் அதுக்குள்ளேருந்து தான் வருது நான் நினைக்கிறேன். 2 இடதுசாரிகளோடு, இடதுசார பார்வை கொண்ட கலைஞர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அதை ரொம்ப அழுத்தமாக நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜமுருகனுடைய படங்கள் அவருக்காக பேசும். அவர் என்ன மாதிரியான திரைக்கதையை அல்லது என்ன மாதிரியான கதையை முன்வைக்கிறாரு, மக்களோட உரையாடலுக்கு ஊடகம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படிங்கிறதுல, அதுவும் திரைப்படங்கள் மூலமாக என்ன சொல்ல முடியும். ஜோக்கர்னு ஒரு படம் அல்லது குக்குவோ, எல்லா திரைப்படங்களுமே அது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப தீவிரமாக போய் சேர்ந்துருக்கு. அதனால ராஜமுருகனோடும் இந்த மேடை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே யுகபாரதி அவர்களுடைய கவிதையை படிச்சிருப்பீங்க. இந்த கவிதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மீசைக்குள் மிரட்டலும் மெலிதான புன்னகையும் அப்பாக்களின் விசேஷம். யாரிடம் என்னவா இருந்தாலும் மகன்களிடம் தொலையாது அவர்களின் கம்பீரம். தலைவாறுவதில், நடைபழகுவதில், முகம் அழிப்பதில், உடை அணிவதில் என்னுடனேயே இருக்கிறார் எனது அப்பாவும். கொடுத்ததை திரும்ப கேட்காத மனோநிலையும் கொடுத்ததற்காக வருந்தாத பெருந்தன்மையும் அப்பாக்களுக்கே உரியன. அப்பாக்கள் ஒரு விதத்தில் அப்பாவிகள் போல மனதிற்குள்ளேயே நிகழும் அவர்களது உலகு. சொல் நண்பர், எந்த துக்கத்திலும் வீறிட்டு அழாத அப்பாக்களின் வைராக்கியம் எந்த மகனுக்கு வாய்க்கும். இது எல்லா அப்பாக்களுக்கும் பொருத்தமான ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு பின்னாடியும் அவருடைய அன்பு இருக்கு. 2004 என்னுடைய தந்தையார் பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அவருடைய நினைவுகள். அவர் 2000 இறந்துட்டார். ஒரு ஆசிரியராக இருந்த ஒருத்தர். எந்த விதமான இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதுக்கு பாடலாசிரியர்களுக்கு, கவிஞர்களுக்கு சிறியளவாவது ஒரு பாடலுக்கான காணிக்கைன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் திரும்ப திரும்ப செலுத்தக்கூடிய காணிக்கை அன்பு ஒன்று தான். அதுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப குறுகிய நாட்களில், அப்போதும் அவர் வந்து ரொம்ப அதிகமான திரைப்பாடல்களை எழுதிக்கிட்டே இருந்தார். அதற்கிடையில் இந்த புத்தகத்திற்கான நாள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. 1-2 நாட்கள் எனக்கு நினைவு இருக்குது. கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது. இந்த கவிதையை எனக்காக அவர் கொடுத்தாரு, எங்கள் அப்பாக்காக கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
யுகபாரதி வந்து பலருடைய வாழ்க்கையிலும் பலவிதமாக தன்னுடைய அன்பை செலுத்தி கொண்டே இருக்கிறார், தம்பிகளை வளர்த்திருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னு அவருக்கு இது அவரே மறந்துருப்பார். இப்படி ஒரு கவிதை எனக்கு எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறத வந்து அவரே கூட மறந்துருக்கலாம். 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கவிதை எங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, பொதுவாக அப்பாக்களுக்காக அவர் எழுதிய கவிதை, வேறெங்கும் பிரசுரமாகாத கவிதை. இதற்காகவே அவர் வந்து இந்த புத்தகத்துக்காக எழுதிய கவிதை. அவ்வளவு அன்பான ஒரு நண்பர், மனிதர், தோழர். அவருக்கும் நான் இந்த மேடையில் நன்றி, அன்பு அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கவிஞர் யுகபாரதியோட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். ஆனால் ஏன் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு யுகபாரதி என்னை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இது ரொம்ப அவருக்கு எப்போதுமே அவர் கேள்வி கேட்டு பழக்கங்கிறதுனால இன்றைக்கி அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். முதல்ல வந்து கார்த்திகை செல்வன் என்கிற ஒருவர் நெறியாளர் என்கிற செய்தி ஆசிரியர் என்கிற மிகப்பெரும் ஒரு ஊடகவியலாளர் என்கிற காலையில் முதல்வரையும் மலையில் முந்தா நாள் முளைத்த தலைவரையும் நெருங்கி பேசக்கூடியவர் என்பதையெல்லாம் தாண்டி அவர் என்னோடு எனக்கு 2 வீலர் ஓட்டி கொண்டு வந்தவர் என்பதும், அவர் உட்கார நான் 2 வீலர் ஓட்டி கொண்டு சென்றவன் என்பதும் இந்த சமூகத்துக்கு தெரியாது. அதை டிவிஎஸ் சாம்பு. எனவே அதை தெரிவிக்கும் நிமித்தம்தான் அவரை நான் அழைச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, அவர் கார்த்திகை செல்வன் ரொம்ப நாகரிகமாக மறைத்து சொன்னாலும் அவர் ஆகச்சிறந்த காதலர், ஆகச்சிறந்த காதல் கவிதை எழுதக்கூடியவர். அவர் வந்து எப்போதுமே சாட்சியங்கள், உண்மைக்கு ரொம்ப சாட்சியமாக இருக்கிறவர். அதெல்லாம் தாண்டி எந்த பணமும் கொடுக்காமல் என்னிடத்தில் ஒரு கவிதை வாங்கி அதை பதிப்பித்து 15 வருடத்திற்கு பிறகு ஒரு மேடையில் வந்து வாசித்து, இது 20 வருடத்திற்கு பிறகு நீங்கள் எழுதிய கவிதை தான் என்று அவர் சொன்னார் இல்லையா. உண்மையிலே அந்த கவிதையுடைய வரிகள்லாம் எனக்கு மறந்து போச்சு, தெரியவே இல்லை. என்றாலும் அது அப்பாவுக்காக எழுதிய கவிதை என்பதனால் அதை தப்பாமல் இங்கே வந்து வாசித்த கார்த்திகை செல்வனுக்கு என்னுடைய நன்றி. நான் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதே அவர் எனக்கு புதுசாக ஒன்று கொடுத்துருக்கிறாரு. மிக்க நன்றி. இதுதான் உங்களுக்கு மேடைக்கு அழைச்சதுக்கான அன்பு, வாழ்த்து, நன்றி. தோழர்களுக்கு வணக்கம். கார்த்தி சொன்னது மாதிரி இது ஒரு பத்திரிகையாளர்களின் சங்கமமாகவும் ஆயிடுச்சு. அண்ணன் வந்து கனையாளியில் ஒர்க் பண்ணார். அப்போது நான் விகடனில் இருந்தேன், கார்த்தி நக்கீரனில் இருந்தார். ஸோ அன்றிலிருந்து பசியில் தொடங்கி விருதுகள் வரைக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பது, ஒருவரின் வளர்ச்சியை ஒருவர் பார்த்து சந்தோஷப்படுவதும் துக்கங்களை பார்த்து பகிர்ந்து கொள்வதுமாக இவ்வளோ 20 வருடங்களாக தொடரும் இந்த நட்பு வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. கார்த்தி, தேங்க்யூ. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து ஒரு ஃபோன் அண்ணன்ட்டேருந்து வரும். வழக்கமாக பேசுகிறத தாண்டி, டேய் தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு. அப்போது அந்த குரலை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், அண்ணன் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ண போகிறாரு, அண்ணன் ஒரு புக்கு எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தொடர்ச்சியாக வந்து இயங்கக்கூடிய அண்ணனுடைய அந்த உழைப்பும் அது வந்து எனக்கு உண்மையிலே இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு. அவருடைய வெளிவராத பல பாடல்களை முதலில் கேட்டவனாக நான் இருக்கேன். 25 வருடங்களுக்கு முன்னாடி பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் டியூனை முதல்ல கேட்ட ஆளில் நானும் ஒருத்தவன். அந்த பாடலை வந்து அப்போ வந்து கேசட்டு தான். ஸோ அவர் வருவார், ஈவினிங் வந்து வருவார், எங்கேயாவது கம்பெனியாக போயிட்டு வருவார். வந்த உடனே அந்த கேசட் எடுத்துகிட்டு வந்து டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூன் போட்டு காட்டுவார். ஒரு டியூன் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு பாடல் எழுதலை, அறிமுகமாகலை. எங்கேயோ போய் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு டியூன் வாங்கிட்டு வருவார். அப்படி வாங்கிட்டு வந்து அவர் போட்டு காட்டி அவர் ஆசையாக அமர்ந்து எழுதி அதை முதல் வாசகனாக படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. அப்படி கேட்ட பல டியூன்கள் வந்து வராது. அது உங்களுக்கு தெரியுமே, சாலி கிராமத்தில் கோடம்பாக்கத்தில் பல ஆஃபீஸ்கள் போட்டு படத்தை ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவாங்க. அது உப்புமா கம்பெனின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்படி பல உப்புமாக்களை பார்த்த தலைமுறை நாங்கள். அப்படி வந்து வராத நிறைய டியூன்களை நான் கேட்டிருக்கேன். அதை தாண்டி அதே மாதிரியே பல்லாங்குழி வட்டம் டியூனை எடுத்துகிட்டு வந்தார். சரி, இந்த டியூனும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பாட்டை கேட்டேன். ஆனால் அந்த பாடல் அதன் பிறகு வந்து தமிழகம் முழுவதும் ஒலித்த அந்த நாள் வந்து எனக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் வாழ்க்கையில். அப்படியே வந்து அவருடைய பயணத்தில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இத்தனை பாடல்கள் எழுதிய பிறகும், 2000 பாடல்களுக்கு மேல் எழுதிய பிறகும், ஒரு தம்பியாக இன்று வரை அதே மனநிலையில் தொடர்கிறேங்கிறதே எனக்கு பர்சனலாக ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ணனுடைய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு கவிஞனின் இருப்பு சமூகத்தில் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் வந்து ஒரு மொழியோட ஒரு திரைப்படத்தின் ஒரு பாடலாசிரியராக மட்டும் நின்று விடாமல் சமகால அரசியலோட சமூகத்தோட யார் வந்து தொடர்ந்து பயணப்படுறாங்களோ அவங்க தான் ஒரு தலைமுறையின், ஒரு காலத்தின், ஒரு யுகத்தின் கவிஞர்களாக இருந்திருக்கிறாங்க.
அப்படிதான் கண்ணதாசன் இருந்தார், அப்படிதான் வைரமுத்து இருந்தார். அப்படி சமகாலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உரை கவிஞராக நான் வந்து யுகபாரதியை நான் பார்க்குறேன். அது அண்ணங்கிறதுனால இல்லை. ஸோ அப்படி இந்த மகாபிடாரிங்கிற அந்த காதல் கவிதைகளை தன்னுடைய மொழியின் அடுத்த கட்டமாக அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு தொகுப்பாக இது வந்திருக்கு. எனக்கும் அவருக்குமான பர்சனலான ஒரு பாடலாசிரியராக என்னுடைய பெரும்பாலும் எல்லா பாடல்களையும் எழுதுறது அவர் தான். அதுக்கு காரணம் வந்து அவர் அண்ணனாக இருக்கிறது மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஜோக்கர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஓலை ஓலை குடிசையிலன்னு. நான் வந்து அவரும் நானும் வேலை பார்க்குற விதத்துக்காக அதை சொல்கிறேன். இப்போ ஏன் நான் அவர்கிட்ட தொடர்ந்து போகிறேன், எப்படி வந்து அவர் ஒரு வெறும் பாடலாசிரியராக அலங்காரமான வார்த்தைகளை மட்டும் கொடுக்காம ஒரு சினிமாவை எப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த படத்தில் ஓலை ஓலை குடிசையிலன்னு ஒரு பாட்டு வரும். அந்த கதை நாயகன் வந்து ரொம்ப ஒரு வாழ்வின் கடைக்கோடியிலேருந்து வரக்கூடிய ஒரு எளிய மனிதன். அந்த பெண்ணும் அப்படி தான். அவங்க ரெண்டு பேருக்குமான காதலை சொல்லணும், அவங்க கணவன் மனைவி. அப்போ அதில் ஒரு வரி எழுதியிருப்பார், மாதம் சில போன பின்னே மாணிக்கமாக ரெட்டப்பில்லை ஒன்னா நீ பெத்து தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அவனுடைய பின்புலத்தை, அவனுடைய ஏழ்மையை, அதற்குள்ளே இருக்கிற காதலை 4 வரியில் சொல்லிட்டாரு. அதனால் நான் வந்து 2 மணி நேரம் அதை பற்றி பேசணும், இல்லை அரை மணி நேரம் அதுக்கு சீன் வைக்கணும் அப்படிங்கிற இதை வந்து 4 வரியில் வந்து அவர் கடத்திட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட நம்ம வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அவ்வளோ அழகான, குறிப்பாக காதலில் வந்து அவர் அவங்க இங்கே சொன்ன ஒரு மாணவர் கூட சொன்னார், மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுதே அப்படின்னு கொக்கு ஒன்று எழுதியிருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, விழிச்சவால் உள்ளவர் அந்த நாயகனும் நாயகியும் மின்சார ரயிலும் குயில் போல கூவுதேங்கிறது தான் அந்த பாடலில் எழுதுனது. வண்ண குயில் போலன்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக அதை வந்து அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போணுச்சு. காதலோடு சேர்த்து ஒரு கதையை, ஒரு சமூக நீதியை, ஒரு அரசியலை பேசக்கூடிய, அது வந்து மரபை, தொன்மத்தை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இலக்கணம் தெரிந்த, யாப்பு தெரிந்த, மரபு தெரிந்த, இன்றைக்கு நம் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரே கவிஞர் வந்து யுகபாரதி அண்ணன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால ஒரு சாதாரணமான காதல் வரிகளுக்கு பின்னாடி இதெல்லாமே சேர்ந்து வந்தது. அப்படிதான் இந்த தொகுப்பு முழுக்க, ஏன்னா எல்லா கவிதைகளும் ஆல்மோஸ்ட் எல்லாம் படிச்சுட்டாங்க. அதனால் இந்த தொகுப்பை பற்றி பேசுவதுங்கிறது எக்ஸ்ட்ரா நான் நினைக்கிறேன். இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு சமூக நீதி, அப்படி ஒரு அரசியல், அப்படி ஒரு அன்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான இந்த நிகழ்வில் நான் வந்து எப்போவுமே கெஸ்ட்டு கிடையாது, நான் ஒரு தம்பி. அதனால் ஒரு தம்பியாக பெருமிதப்படுகிறேன். இந்த காதல் கவிதைகளை வந்து மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து எல்லா இடத்திற்கும் அவர்களால் முடிந்த அளவு கொண்டு செல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். லவ் யூ. நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். கார்த்திகை செல்வன் சாருக்கு ஒரு சின்ன மொமெண்டோ சார். மகாபிடாரின்ற தொகுப்புல இருந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கவிதைகளை இங்க வாசிச்சு, ஏன் இந்த கவிதை ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் வந்து யுகபாரதி சார் கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான செஷன் தான் இது. பிளஸ் அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இல்ல அவரை இப்படி ஒரு விஷயத்த வந்து உங்களால எழுத முடிஞ்சதுன்ற ஒரு பிரமிப்பா இருந்தாலும், எல்லா எமோஷன்ஸையும் இங்க வெளிப்படுத்தக்கான இடம் தான் அது. ஸோ ஆரம்பிச்சிடலாம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கம். என் பெயர் சா பூஜா. நான் பத்திரிகை துறை மற்றும் தமிழ் மன்றம் மாணவி. சார், இந்த புக்கை வந்து ஃபுல்லா படிச்சுட்டேன் நைட்டு. ஆனா இந்த புக்கை காதல் கவிதை வந்து நான் ஓகே, ஒரு காதல் கவிதை என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கவிதை எப்படி இருந்துச்சுன்னா, உங்களை பார்த்தி இந்த புத்தகத்தை பார்த்தி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இவ்வளோ கவிதை எழுதியிருக்கீங்களே, ஸோ உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அதை நான் படிக்கட்டுமா? நான் முதல்ல படிக்கிறேன், கவிதையா இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும். மகாபிடாரி பக்கங்களில் உயிர் துளிகள், மணக்கடலின் அலைகளில் தழுவும் மீன்கள், யுகம் கடந்த யுகபாரதி உன் எழுத்து, யுகம் கடந்தும் யுகபாரதி உன் எழுத்து, எந்தன் உள்ளத்திலே ஒரு காதல் கற்பனை பூத்தது. காதல் கவிதை நீ, கனவின் வடிவம் நீ, மெழுகுவர்த்தியாய் உணர்வுகளை உருக்கும் நீ. மகாபிடாரி மொழியில் மக்களின் மனம் வருக, மகாபிடாரி மொழியில் மக்களின் மனம் வருக, உன் வார்த்தைகள் உயிரோடு வாழ்க. காதல் மட்டுமல்ல வாழ்க்கையின் கலை உனது, காதல் மட்டுமல்ல
வாழ்க்கையின் கலை உனது, கருவில் ஈர்த்திடும் சிந்தனை சுடர் உனது. உன் வரிகளில் காதல் வாழ்ந்ததாக வளர்க்கிறது, மகாபிடாரி போல உன் கதை என்றும் நிற்கிறது. கவியுலகின் கருவறை திறந்த கவிஞர் நீ, கவியுலகின் கருவறை திறந்த கலைஞர் நீ, யுகம் கடந்தும் நிலைக்கும் யுகபாரதி நீ. எல்லாரும் கை தட்டணும், அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொன்னாங்க அவங்க. இப்போ அந்த புத்தகத்தை பற்றி ஏதாவது பேசுவீங்களா? பேசுவேன் சார். சொல்லுங்க. இந்த கவிதை எனக்கு ஒரு அட்ராக்ஷனா இருந்துச்சு. பார்க்கோ பீச்சோ இல்லாத ஊரில் எங்கேயோ போய் காதலிப்பது என்று கேட்டேன், அங்கேயும் இங்கேயும் போகாமல் காதலிக்கவே முடியாதா என்றால் கலங்கிய கண்களுடன். என்னை தவிர வேறு எதுவுமே பார்க்க விரும்பாத உனக்கு எப்படித்தான் காட்டுவதோ என் காதலை. அவங்க சொல்லி சொல்லி முடிச்சு நிப்பாட்டினாங்கன்னா நீங்க எல்லாம் கை தட்டணும்னு இருக்கும். அதுக்காக தான் கவிதை நம்மளே சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு சார். கவிதை வாசிச்சுட்டு பாஸ் விட்டாங்கன்னா கை தட்டணும் அப்படின்னு அர்த்தம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். என்னோட பேர் நிரஞ்சன். சொல்லுங்க நிரஞ்சன். உங்கள் கவிதை புத்தகம் ஃபுல்லாக படிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அருமையான காதல் கவிதைகள் படித்த ஒரு அனுபவம். 2 கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கிராமத்து காதல் கவிதை, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த கவிதை. உன் வீடு எங்கே இருக்கிறது என்றதும் ஒருவர் மீன் சந்தைக்கு எதிரே செல்லும் தெருவை காட்டினார். இன்னொருவர் தீபக் எலக்ட்ரிக்ஸுக்கு பின்புறம் போகச் சொன்னார். முதியவரோ மலர் டியூஷன் சென்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல என்றார். அச்சமயம் எதேச்சையாக தென்பட்ட என் அக்காவின் தோழி கமலா டெய்லர் கடைக்கு அந்தாண்ட என்றாள். ஒருவர் கூட எந்த வாசலில் மருதாணியும் முருங்கையும் பூத்து குலுங்குகிறதோ அதுவே உன் வீடென்று சொல்லவில்லை. எதுக்கு மருதாணி முருங்கை மரமும் சொல்லியிருக்கேன்னு புரியுதா? அது புரியல, ஆனா அது விளக்கமா அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. நான் ஒரு மருதாணிக்கும் முருங்கைக்காய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு வாசகனா ஒரு உரிமை எடுத்தது ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. அதாவது காதலிக்கிறவனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த வீடு தெரியும். அந்த வீட்டுக்கு வெவ்வேறு முகவரிகள் இருக்கும். ஆனா காதலிக்கிறவனுக்கு அந்த ஏரியால என்ன லேண்ட்மார்க் இருந்தாலும் அந்த காதலியோட வீடு தான் லேண்ட்மார்க். ரொம்ப சிறப்பா பிடிச்சிட்டாரு அவரு. ஏன்னா அவர் இப்ப காதல்ல இருக்கிறாரு, அவர் காதலிக்கிறாரு. அதனால கரெக்டா? இல்ல. நீங்க அடிக்கடி பாக்குற அந்த வீட்டுல என்ன மரம் இருக்கு? அங்க வேப்ப மரம் இருக்கு. மாட்டிக்கிட்டாப்ல. வேப்ப மரம் இருக்குன்னா அப்ப நீங்க பிடாரியோட ரொம்ப நெருக்கமா சம்மந்தப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே பாடலாசிரியர்களை தெரபிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களோட வரிகள் அந்த அளவுக்கு. உலக மொழிகள்ல அதிகம் எழுதப்பட்டது கவிதைகள் தான். அப்படி இருந்தும் கூட நான் கவிதை புத்தகம் படிச்சதே கிடையாது வாழ்க்கையில. நான் படிச்ச முதல் கவிதை புத்தகம் மகாபிடாரி தான். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.